ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் காய் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளியை வச்சே ரொம்ப டேஸ்டியான பக்கோடா குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு செமையாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதம், அதோடு நம்ம சப்பாத்திக்கு கூட வந்து இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அப்படிப்பட்ட குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து நம்ம பக்கோடா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அது கூடவே 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கிற வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பக்கோடா மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போது அதை வந்து நம்ம பக்கோடாவாக பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தது நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லா பக்கோடாவையும் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கோடா குழம்புக்கு வந்து நம்ம பக்கோடா வந்து வீட்டில் தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கடையில் கிடைக்கிற பக்கோடா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்நாக்ஸுக்கும் கூட ஆகும் இல்லைங்களா? அதனால் நம்ம வீட்டிலேயே டக்குன்னு செஞ்சு குழம்பு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து பக்கோடாவாக பொரித்து அதை தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, அதோட கொஞ்சமாக கசகசா சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோடவே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நான். அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா நம்ம வதக்கும் போதே அதோடைய மிளகாவையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒரு 3 தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு
தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வரவும் அதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடையே வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க. அப்போ தான் நம்ம வந்து பக்கோடாவை சேர்க்கும் போது அது நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில். இதோட இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவும் மூடி வச்சு வேக விட்டுற வேண்டியதான். இந்த மசாலா வடையெல்லாம் போடணும் இல்லைங்களா? இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து நமக்கு எண்ணெயெல்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற பக்கோடா வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். பக்கோடா சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இதை வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறிடுச்சு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் செஞ்சு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்பை வந்து நல்லா பக்கோடா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் உங்களுக்கு. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பக்கோடாவும் வந்து. அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மல்லியில் தூவி இறக்குனா நம்மளோட பக்கோடா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, ஈவன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா நான்வெஜ் டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.